2 காரியங்கள் மீண்டும் மீண்டும் இந்த நீதிமொழிகளின் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருப்பதை நீங்கள் கவனிக்கிறீர்களா? ஒன்று, நாவை நாம் எப்படி பயனுள்ளதாய் பயன்படுத்த முடியும் என்றும், அடுத்ததாக எப்படி நாம் நாவை தீயதாக பயன்படுத்த முடியும் என்றும் இங்கே பார்க்கிறோம். அது பெருமையானவைகளை பேசிவிட முடியும். பொய் சொல்லும் நாவு, கோல் சொல்லும் நாவு, மேட்டுமையானவைகளை பேசும் நாவு, இவை எல்லாவற்றையும் தேவன் வெறுக்கிறார். நீதிமான் நான், நீதிமான் நான், இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான், இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான். ஆண்டவனே, என் கற்பாரை, அவரிடம் அநீதியே இல்லை என்றே முழக்கம் செய்திடுவேன், செழுமையும் பசுமையுமாய் வளர்வேன் என்று ஒரு பாடலாசிரியர் எழுதுகிறார். இதை கவனிக்கும்போது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஒன்று உள்ளது. அதாவது, நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கும்போது நமது அனைத்து வாழ்க்கை பகுதிகளிலும் நாம் வளர்ந்திருக்க வேண்டும் என்பதை நினைப்பூட்டுகிறது. உலக பிரகாரமான ஆசிர்வாதங்களில் மட்டுமல்லாமல் ஆவிக்குரிய ஆசிர்வாதங்களிலும், உலக ஆசிர்வாதங்களிலும், உடல் ரீதியான ஆசிர்வாதங்களிலும் நாம் செழுமையாக இருக்க வேண்டும். உலக ஆசிர்வாதங்கள் என்று கூறும்போது இன்றைக்கு அநேகர் என்ன நினைக்கிறார்கள் என்றால், நான் எதுவும் செய்ய மாட்டேன், தேவன் என்னை ஆசிர்வதிப்பார் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அப்படி அல்ல. நாம் கடினமாக உழைக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அப்படி உழைத்தால் நமக்கு தேவையான பலனை தேவன் அருள் செய்வார். அதைத்தான் நீதிமொழிகள் இவ்வாறாக கூறுகிறது: குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாகும், காரிய சித்தி கர்த்தரால் வரும் என்று. இந்த ஆசிர்வாதங்களை நாம் பிறருக்கு பகிர கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். நாம் யாருக்கு இதை பகிர வேண்டும், எப்படி பகிர வேண்டும்? இந்த வேத ஆராய்ச்சியிலே காண்போம். வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டு வருகிற அருமையான சகோதரனை, சகோதரியே, மீண்டும் உங்களை சந்திப்பதை குறித்து மகிழ்ச்சி அடைகிறோம். இன்று நாம் நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 31ஆம் வசனம் வரை சிந்திக்கப் போகிறோம். 9ஆம் வசனம் வாசிக்கிறேன். சண்டைக்காரியோடே ஒரு பெரிய வீட்டில் குடியிருப்பதை பார்க்கிலும் வீட்டின் மேல் ஒரு மூலையில் தங்கியிருப்பதே நலம். இன்று அநேகருக்கு மிகவும் சீரும் சிறப்புமாய் திருமணம் நடைபெறுகிறது. திருமண ஒழுங்கிலே தாங்கள் விரும்பிய எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்கிறார்கள். மிக அழகான பெரிய வீடுகளிலே குடியிருக்கிறார்கள். ஆனால் அந்த மனைவி ஒரு சண்டைக்காரியாய் இருப்பதால் அந்த கணவன் வாழ்க்கையிலே எதையுமே அனுபவிக்க முடியாதவனாய் ஒரு வீட்டின் மூலையிலே அவன் உட்கார வேண்டியவனாய் போய்விடுகிறான். உங்கள் மனைவி இப்படி இல்லை என்று நீங்கள் சொல்வீர்கள் என்றால் அதற்காக நீங்கள் கர்த்தரை துதிக்கிறீர்களா? நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எங்களுக்கு அருமையான சகோதரியே, உங்கள் வாழ்க்கையினாலே உங்கள் கணவரும் வீட்டின் மூலையை நாடி தேடும் அளவிற்கு உங்கள் வாழ்க்கை இருக்கிறதா, அல்லது அவர்களுடைய வாழ்க்கைக்கு நீங்கள் கிரீடமாய் இருக்கிறீர்களா என்பதை எண்ணி பாருங்கள். நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம்: பரியாசக்காரனை தண்டிக்கும் போது பேதை ஞானம் அடைவான், ஞானவான் போதிக்கப்படும் போது அறிவடைவான். நாம் இவற்றை கவனத்திலே கொள்ள வேண்டியது அவசியம். நாம் நம்மை சுற்றிலும் உள்ளவர்களின் வாழ்க்கை அனுபவத்திலிருந்து அநேக காரியங்களை கற்றுக்கொள்கிறோம். பரியாசக்காரனை தண்டித்தால்தான் அவனுக்கும் பேதைக்கும் புத்தி வரும். அதே வேளையிலே ஞானவானுக்கு வார்த்தையால் போதித்தாலே மேலும் அவன் அறிவடைவான். நீதிமொழிகள் 21:13: ஏழையின் கூக்குரலுக்கு தன் செவியை அடைத்துக் கொள்கிறவன் தானும் சத்தமிட்டு கூப்பிடும்போது கேட்கப்பட மாட்டான். இது தேவன் கூறுகிற காரியம். இது உண்மையான ஒரு காரியம். இது இன்றைய நாட்களிலேயும் நடப்பதை நாம் கண்கூடாய் பார்க்கலாம். அந்த மனிதன் மற்றவர்களை எவ்விதமாக நடத்துகிறானோ அவ்விதமாகவே அவனுடைய வேளை வரும்பொழுது மற்றவர்களும் அவனை நடத்துவார்கள் என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். நாம் மற்றவர்களை அன்போடு நடத்துவோம் என்றால் மற்றவர்களும் நம்மை அன்போடு நடத்துவார்கள் என்பதிலே சந்தேகமில்லை. நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம்: அந்தரங்கமாய் கொடுக்கப்பட்ட வெகுமதி கோபத்தை தணிக்கும், மடியிலுள்ள பரிதானம் குரோதத்தை ஆற்றும். யாக்கோபு ஆரானிலிருந்து வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருக்கும் போது ஏசாவை குறித்த பயம் அவனுக்கு ஏற்பட்டது. ஏனென்றால் யாக்கோபு ஏசாவினிடத்திலிருந்து அவனுடைய சேஷ்டபுத்திர பாகத்தையும் ஆசீர்வாதத்தையும்
ஏமாற்றி பெற்றுக்கொண்டு சென்ற பின் இப்பொழுதுதான் முதலாவதாக மீண்டும் சந்திக்கப் போகிறான். எனவே ஏசாவிற்கு பரிசு பொருட்களை யாக்கோபு தனக்கு முன்னே கொடுத்து அனுப்புகிறான். ஏசாவின் கோபத்தை சாந்தப்படுத்துவதற்காக இந்த நடவடிக்கையிலே யாக்கோபு ஈடுபட்டான். ஆனால் தேவன் ஏற்கனவே ஏசாவின் நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தி வைத்திருந்ததால் யாக்கோபு இதை செய்திருக்க வேண்டிய அவசியமில்லை. ஆனால் அந்தரங்கமாய் கொடுக்கப்பட்ட வெகுமதி கோபத்தை தணிக்கும் என்று யாக்கோபு எண்ணினதால் இந்த காரியத்தை செய்தான். இது அவனுடைய முயற்சி. நாம் கூட அநேக வேளைகளிலே இப்படிப்பட்ட முயற்சிகளிலே ஈடுபடுகிறோம். நான் மற்றவர்களிடத்திலே தாராளமாய் இருக்க விரும்புகிறேன், அவ்வாறு இருந்தால்தான் மற்றவர்கள் என்னை மதிப்பார்கள் என்றோ, அல்லது நான் அவனை மன்னித்தால் எனக்கு நிம்மதியாக இருக்கும் என்று எண்ணியோ மற்றவர்களை மன்னிக்கிறோம். ஆனால் பிரியமானவர்களே, நாம் இப்படிப்பட்டவர்களாய் வாழ வேண்டும் என்பது தேவனுடைய நோக்கம் அல்ல. நாம் மற்றவர்களை மன்னிப்பது மற்றவர்களின் மதிப்பை பெறுவதற்காக அல்ல. நாம் மற்றவர்களை மன்னிப்பதின் முதல் எண்ணம், இயேசு கிறிஸ்து என்னை மன்னித்திருக்கிறார், ஆனபடினாலே நான் அவர்களை மன்னிக்கிறேன் என்பதாயிருக்க வேண்டும். மற்றவர்கள் மீது நாம் இரக்கமாய் இருப்பதும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தமே நாமும் இரக்கமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். மற்றவர்களுடைய நல்ல மதிப்பை பெறுவதற்காகவோ அல்லது நமக்கு ஏதோ நிம்மதி கிடைக்கும் என்பதற்காகவோ நாம் இரக்கம் பாராட்டுவது சரியான காரியம் அல்ல. நீதிமொழிகள் 21 15-16 வசனங்களை பாருங்கள். நியாயம் தீர்ப்பது நீதிமானுக்கு சந்தோஷமும் அக்கிரமக்காரருக்கோ அழிவுமாம். விவேகத்தின் வழியை விட்டு தப்பி நடக்கிற மனுஷன் செத்தவர்களின் கூட்டத்தில் தாபரிப்பான். நாம் குற்றவாளிகளை மறுவாழ்வு அடையும்படி சீர்திருத்த முடியாது என்றே இங்கே பார்க்கிறோம். மாறாக அவர்கள் மறுரூபம் அடைய வேண்டியது அவசியம். அப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய வசனத்திற்கு திரும்ப வேண்டும். அப்பொழுது அவர்கள் விவேகத்தின் வழிக்கு வருவார்கள். செத்தவர்களின் கூட்டம் இருக்கிற இடத்திற்கு சென்று நாம் வேத வசனத்தை கருத்தோடு பிரசங்கிக்க வேண்டும். அப்பொழுதுதான் வழி தப்பி போன அநேகர் மனம் திரும்ப முடியும். நீதிமொழிகள் 21 வசனத்தை பாருங்கள். சிற்றின்ப பிரியன் தரித்திரனாவான், மதுபானத்தையும் எண்ணெயையும் விரும்புகிறவன் ஐஸ்வர்யவானாவதில்லை. சிற்றின்பம் உலக செல்வத்தை இழக்கச் செய்கிறது. ஆனால் பேரின்பமாகிய பரலோகத்தை நாம் நாடும் பொழுது தேவன் உன்னத ஆசீர்வாதங்களையும் உலக ஆசீர்வாதங்களினாலும் நம்மை நிரப்புகிறார். உலக வாழ்க்கையிலே ஒன்றுமே இல்லை என்பதை வெகு சீக்கிரத்திலே நாம் உணர்ந்து கொள்ள அவ்வழிகளிலே தேவன் நடத்துகிறார். சிற்றின்பத்தை நாடி செல்லும் பொழுது அநேகர் தரித்திரமடைந்திருக்கிறார்கள். அநேகர் தற்கொலையும் செய்து கொள்ள தங்களை அர்ப்பணித்திருக்கிறார்கள். இதை அன்றாட செய்தித்தாட்களிலே நாம் வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 21 வசனம். நீதிமானுக்கு பதிலாக துன்மார்க்கனும் செம்மையானவனுக்கு பதிலாக துரோகியும் மீட்கும் பொருளாவார்கள். நீதிபதிகள் என்ன வேண்டுவார்கள் தெரியுமா? குற்றமற்றவர்கள் விடுவிக்கப்படும்படி, குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதையே அவர்கள் கேட்பார்கள். ஆனால் இங்கே தேவ கிருபையினால் நீதிமானாகிய இயேசு கிறிஸ்து குற்றவாளிகள் விடுவிக்கப்படும்படி தன்னை தண்டனைக்கு ஒப்புக் கொடுக்கும்படியாக கேட்கிறார். அவர் நீதிமான், ஆனால் நாமோ மீறுதலை செய்தவர்கள். என்றாலும் இயேசு கிறிஸ்து பாவிகளாகிய நமக்காக தன்னையே பலியாக ஒப்புக் கொடுக்க அவர் சித்தமானார். இயேசு கிறிஸ்து நம்மை மீட்கும் பொருளானார் என்று கூறலாம். நீதிமொழிகள் 21 வசனம். பலவான்களுடைய பட்டணத்தின் மதிலை ஞானமுள்ளவன் ஏறி பிடித்து அவர்கள் நம்பின அரணை இடித்து போடுவான். அதாவது ஞானம் என்பது வீரத்தை விட சிறந்தது என்று இங்கே ஞானி குறிப்பிடுகிறார். மனிதர்கள் வேண்டுமென்றால் மிகவும் பெரிய பலம் வாய்ந்த கோட்டைகளை கட்டக்கூடும். அங்கே நுழைய முடியாதபடி எல்லா காவலும் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கலாம். என்றாலும் ஞானியானவன் அதையும் தாண்டி உள்ளே சென்று விடுவான். அதற்கு வழியை உண்டு பண்ணி விடுவான் என்றே ஞானி கூறுகிறார். பழங்கால பாபிலோனிய கோட்டை இதற்கு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாகும். பெல்ஷாத்சார் பாபிலோனிய கோட்டைக்குள்ளே தான் மிகவும் பாதுகாப்பாக இருப்பதாக எண்ணினான். அவனுடைய அரண்மனைக்குள்ளே இன்னொரு மதிலும் மிகவும் உறுதியாக கட்டப்பட்டிருந்தது. எல்லா பக்கங்களிலேயும் காவலாளிகள் நிறுத்தப்பட்டிருந்தார்கள். ஆனால் எதிரி நாட்டு தளபதி மிகவும் ஞானமாக செயல்பட்டு அந்த கோட்டைக்குள்ளே படையை நடத்தி சென்றான்.
அந்த கோட்டைக்குள் யூப்ரட்டிஸ் நதி பாய்ந்து கொண்டிருந்ததை அந்த தளபதி கண்டான். உடனே அந்த தளபதி அந்த நதியின் தண்ணீரையெல்லாம் வேறு வழிக்கு வெட்டி மாற்றி திருப்பிவிட்டான். பின்னர் அந்த ஆற்றுப்படுகையின் வழியாக தன்னுடைய படையை அவன் நடத்தி கோட்டைக்குள்ளே சென்றான். மேதிய பெர்சிய படை நகரத்திலே புகுந்தது. அங்கே என்ன நடக்கிறது என்று பாபிலோனிய வீரர்கள் அறியும் முன்னரே அந்த நாட்டை மேதிய பெர்சிய படை பிடித்துவிட்டது. பலவான்களுடைய பட்டணத்தின் மதிலை ஞானமுள்ளவன் ஏறி பிடித்து அவர்கள் நம்பின அரணை இடித்து போடுவான். நீதிமொழிகள் 21:23 தன் வாயையும் தன் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்துமாவை இடுக்கண்களுக்கு விலக்கி காக்கிறான். நாவை சரியானபடி பயன்படுத்த வேண்டும் என்று மீண்டும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். உங்களுக்கு நண்பர்கள் வேண்டுமென்றால் நீங்கள் நட்பை காட்ட வேண்டும் என்று முன்னர் சொல்லப்பட்டதை நாம் சிந்தித்தோம். அவ்வாறு நாம் நட்பை காண்பிக்கும் பொழுது சில வார்த்தைகள் நாம் பேச வேண்டியது இருக்கிறது. ஆனால் அவ்வாறு பேசும் பொழுதும் நம்முடைய நாவை கவனமாய் கையாள வேண்டும் என்று ஞானி கூறுகிறார். மற்றவர்கள் நம்மோடு கூட நல்மனம் பொருந்தியவர்களாய் இருக்க வேண்டும் என்பதற்காக ஒருவரை குறித்து மற்றவர்களிடத்திலே போய் குறைவாய் பேசுகிறது தவறான காரியம். யாரிடத்திலே நாம் பேசுகிறோமோ அவர்கள் யாரை வெறுக்கிறார்களோ அதை அறிந்து அவர்களை குறித்து தீமையான காரியங்களை சொல்லும் பொழுது உறவுகள் பாதிக்கப்படுகிறது. நமக்கு நண்பர்கள் மிகவும் அவசியம் என்றே நீதிமொழிகளின் புத்தகம் கூறுகிறது. மட்டுமல்ல, எதிரியை பற்றியும் இந்த புத்தகம் கூறுகிறது. ஆனால் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே நாம் எப்படிப்பட்ட நண்பர்களை உருவாக்குகிறோம் என்பதை குறித்து ஜாக்கிரதையாயிருக்க வேண்டும். நீதிமொழிகள் 21:24 அகங்காரமும் இடும்பும் உள்ளவனுக்கு பரியாசக்காரன் என்று பெயர். அவன் அகந்தையான சினத்தோடே நடக்கிறான். 2 காரியம் மீண்டும் மீண்டும் இந்த நீதிமொழிகளின் புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை நீங்கள் கவனிக்கிறீர்களா? ஒன்று, நாவை எப்படி நாம் பயனுள்ளதாய் பயன்படுத்த முடியும் என்றும், அடுத்ததாக நாவை எப்படி தீமையாக பயன்படுத்த முடியும் என்பதை குறித்தும் நாம் பார்க்கிறோம். அது பெருமையான காரியங்களை பேசிவிட முடியும். கட்டுப்படுத்தப்படாத நாவு, பொய் சொல்லும் நாவு, கோள் சொல்லும் நாவு, மேலும் மேட்டிமையான பார்வை, இவை எல்லாவற்றையும் தேவன் வெறுக்கிறார். நீதிமொழிகள் 21:25 பாருங்கள். சோம்பேறியின் கைகள் வேலை செய்ய சம்மதியாததினால் அவன் ஆசை அவனை கொல்லும். சோம்பேறிக்கு வேலை செய்ய எல்லா தகுதிகள் இருந்தாலும் வேலை செய்ய மாட்டான். அவனுடைய கைகள் வேலை செய்ய மறுக்கிறது. ஆனால் அவன் இருதயம் ஆசைப்பட மறுக்கவில்லை. அது மற்றவர்களைப் போல எல்லாவற்றையும் பெற்று வாழ விரும்பி ஆசைப்படுகிறது. ஆனால் அவன் சோம்பேறியானபடியினால் பணிபுரிய அவனுக்கு விருப்பமில்லை. எனவே அவனுடைய ஆசையே அவனை கத்தியைப் போல குத்துகிறது. அவன் உழைக்காததால் அவனுடைய ஆசை நிறைவேறாமல் இருக்கிறது. எனவே அந்த எண்ணங்களே அவனை சித்திரவதை செய்கிறது. நீதிமொழிகள் 21:26 அவன் நாள்தோறும் ஆவலுடன் இச்சிக்கிறான், நீதிமானோ பிசினித்தனமில்லாமல் கொடுப்பான். சோம்பேறியானவன் பொருளாசையினாலே பேராசையினாலே வேலை செய்யாமலேயே குறுக்கு வழியிலே செல்வத்தை சம்பாதிக்க திட்டமிடுகிறான். அநேகர் இவ்வாறே செயல்படுகிறார்கள். ஆனால் நீதிமான் அவ்வாறு பெற்றுக்கொள்வதை குறித்து சிந்திக்காமல் கொடுப்பதை பற்றியே சிந்திக்கிறான். எனவே தேவன் அவனை மேலும் மேலும் ஆசீர்வதிக்கிறார். இதுவே இந்த வசனத்திலே கூறப்பட்டுள்ள சத்தியமாகும். நீதிமொழிகள் 21:27 துன்மார்க்கருடைய பலி அருவருப்பானது, அதை துர்சிந்தையோடே செலுத்தினாலோ எத்தனை அதிகமாய் அருவருக்கப்படும். துன்மார்க்கன் என்பவன் தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாதவன். இவன் தேவனுடைய வசனத்திற்கு கீழ்ப்படியும் மனமில்லாதவன். நீதிமொழிகள் 16:25 நாம் பார்க்கிறது போல மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு. இந்த கருத்துக்கேற்ப அவன் நடக்கிறான். தன்னுடைய இஷ்டப்படி வாழுகிறான். தேவனுடைய சித்தத்தை அவன் அறியாமல் இருக்கிறான். அதற்காக அவன் பக்தி மார்க்கத்திலே செல்லவில்லை என்று நீங்கள் நினைக்கக்கூடாது. இவன் வேஷமான பக்தியை உடையவன். திருச்சபைக்கு வருவான், பாடல் பாடுவான், ஜெபம் செய்வான், சபையின் காரியங்களிலெல்லாம் உற்சாகமாக ஈடுபடுவான். ஆனால் கர்த்தருடைய வசனத்திற்கு மட்டும் அவன் கீழ்ப்படிய மாட்டான்.
அவனுடைய வாயின் வார்த்தைகளை குறித்து ஜாக்கிரதையாய் இருக்க மாட்டான். அவனுடைய பலி, ஆராதனை, ஜெபம் எல்லாமே கர்த்தருக்கு அருவருப்பானது. நீதிமொழிகள் 21 28, 29 வசனங்கள். பொய் சாட்சிக்காரன் கெட்டு போவான், செவி கொடுக்கிறவனோ எப்பொழுதும் பேசத்தக்கவனாவான். துன்மார்க்கன் தன் முகத்தை கடினப்படுத்துகிறான், செம்மையானவனோ தன் வழியை நேர்படுத்துகிறான். பொய் சாட்சிக்காரன் கெட்டு போவான். இயேசு கிறிஸ்துவின் விசாரணையின் போது பொய் சாட்சிகள் வந்து பொய் சாட்சி கூறியதை வேதத்திலே நாம் பார்க்கிறோம். நீங்கள் அந்த பொய் சாட்சிகளை வெறுக்கிறீர்கள் இல்லையா? மத்தேயு 26 59 முதல் 61 வரை உள்ள வசனங்களை வாசிக்கிறேன், கவனியுங்கள். மத்தேயு 26:59 முதல். பிரதான ஆசாரியரும் மூப்பரும் சங்கத்தார் யாவரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் பொய் சாட்சி தேடினார்கள், ஒருவரும் அகப்படவில்லை. அநேகர் வந்து பொய் சாட்சி சொல்லியும் அவர்கள் சாட்சி ஒவ்வவில்லை. கடைசியிலே 2 பொய் சாட்சிகள் வந்து தேவனுடைய ஆலயத்தை இடித்து போடவும் 3 நாளைக்குள்ளே அதை கட்டவும் என்னாலே ஆகும் என்று இவன் சொன்னான் என்றார்கள். இந்த 2 பொய் சாட்சிகளும் உண்மையிலே பொய் சொன்னார்கள். இயேசு கொடுத்த பதிலை நாம் அடுத்த அதிகாரத்திலே வாசித்து பார்க்கிறோம். மத்தேயு 27 11 முதல் 14 வரை கவனியுங்கள். இயேசு தேசாதிபதிக்கு முன்பாக நின்றார். தேசாதிபதி அவரை நோக்கி, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். அதற்கு இயேசு, நீர் சொல்லுகிறபடிதான் என்றார். பிரதான ஆசாரியரும் மூப்பரும் அவர் மேல் குற்றம் சாட்டுகையில் அவர் மாறுத்தரம் ஒன்றும் சொல்லவில்லை. அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, இவர்கள் உன்மேல் எத்தனையோ குற்றங்களை சாட்டுகிறார்களே, நீ அவைகளை கேட்கவில்லையா என்றான். அவரோ ஒரு வார்த்தையும் மாறுத்தரமாக சொல்லவில்லை. அதனால் தேசாதிபதி மிகவும் ஆச்சரியப்பட்டான். யோவான் சுவிசேஷத்தை பார்ப்பீர்கள் என்றால், பிலாத்து இயேசுவை தனியாக அழைத்துச் சென்று இயேசுவை விடுதலை செய்வதற்கு அவருடைய ஒத்துழைப்பை கேட்டதை நாம் பார்க்க முடியும். யூதர்களுடைய விருப்பத்திற்கு மாறாக இயேசுவை விடுதலை செய்ய பிலாத்து முயற்சிக்கிறான். ஆனாலும் பொது ஜனங்களின் வற்புறுத்துதலால், சாட்சிகள் பொய் என்று அறிந்த பின்னரும் கூட இயேசுவை சிலுவையிலே அறைய ஒப்பு கொடுத்தான். உலக வரலாற்றிலேயே இதுவே முறையற்ற வகையிலே விசாரித்து தீர்மானிக்கப்பட்ட வழக்குகளிலே முதலிடத்தில் இருக்கிறது. பொய் சாட்சிக்காரன் கெட்டு போவான். நீதிமொழிகள் 21:30. கர்த்தருக்கு விரோதமான ஞானமும் இல்லை, புத்தியும் இல்லை, ஆலோசனையும் இல்லை. இது ஒரு சிறந்த வசனம். புதிய ஏற்பாட்டிலே 2 கொரிந்தியர் 13 வசனத்திலே இதைப் போல ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஒருவேளை உங்கள் கவனத்திலிருந்து தப்பி இருக்கலாம். வாசிக்கிறேன். சத்தியத்திற்கு விரோதமாக நாங்கள் ஒன்றும் செய்யக்கூடாமல் சத்தியத்திற்கு அனுகூலமாகவே செய்யக்கூடும். ஒரு தேவ ஊழியர் தனது சிந்தனையை இவ்வாறு கூறுகிறார். அவர் வேதவசனத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்று அதிகமாக எண்ணுகிறவர். எனவே தன்னால் இயன்ற எல்லாவற்றையும் அதற்காக செய்வார். ஒரு நாள் அவருக்கு இந்த வசனம் நினைவிற்கு வந்தது. கர்த்தருக்கு விரோதமான ஞானமும் இல்லை, புத்தியும் இல்லை, ஆலோசனையும் இல்லை. எனவே தேவன் தம்முடைய வசனத்தையும் வேதத்தையும் காத்துக்கொள்ள வல்லவர் என்ற விசுவாசம் அவருக்குள்ளே வந்தது. சத்தியத்திற்கு விரோதமாக நாம் ஒன்றும் செய்ய முடியாது. சத்தியத்திற்கு அனுகூலமாகவே செய்ய முடியும். ஆகவே நாம் வேதத்தை காக்க போராட வேண்டியதில்லை. அதை கர்த்தரே காத்துக்கொள்வார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் வேதத்தின் வார்த்தைகளை மக்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்க வேண்டியதுதான் என்று அந்த ஊழியர் கூறியிருக்கிறார். ஆனால் சிலர் கர்த்தருடைய வசனத்திற்கு விரோதமாக சில ஆலோசனைகளை கூறுவார்கள். அது தேவனுடைய வார்த்தை அல்ல, வேதம் முழுவதும் குழப்படியான வசனங்கள் இருக்கிறது என்றெல்லாம் கூறிக்கொண்டே செல்வார்கள். ஆனால் அவர்களால் அதை நிரூபிக்க முடியாது. என்றாலும் அவர்கள் அந்த விதமான பழியை வேதத்தின் மேலே போட காரணம் அவர்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற பாவமே. அவர்களுக்கு அந்த பாவங்களையும் உலக சிற்றின்பங்களையும் விட்டு வெளியே வர முடியாமல் வேதத்தில் குற்றங்களை காண முயற்சிக்கிறார்கள். மனதிலே தோன்றினவைகளை வேதத்திற்கு எதிராக கூறுவார்கள். ஆனால் உண்மையில் அவர்கள் பாவத்திலிருந்து வெளிவர விரும்பினால் வேத புத்தகம் அவர்களின் எல்லா சந்தேகங்களையும் நீக்கி அவர்களுக்கு சமாதானத்தை கொடுக்க முடியும். நீதிமொழிகள் 21:31 குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். தாவீது இந்த காரியத்தை நன்கு உணர்ந்திருந்தார். சங்கீதம் 27:3 அவர் கூறும் காரியத்தை பாருங்கள். எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது, என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன் என்கிறார். ஜெயம்
கர்த்தரிடத்திலிருந்துதான் வரும் என்பதை தாவீது அறிந்திருந்தபடியால் அத்தனை உறுதியாய் கூறினார். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனை சகோதரியே, நீங்களும் ஏதோ ஒரு வெற்றிக்காக, ஜெயத்திற்காக காத்து கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தரிடத்திலிருந்தே உங்களுக்கு வெற்றி வரும். இதே போல ஆசாவின் வார்த்தைகளையும் கவனிப்போம். 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தையும் கவனியுங்கள். ஆசா தன் தேவனாய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காயிலும் பலனற்றவனுக்காயிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் என்று கூறியிருக்கிறார். ஆனபடினாலே தொடர்ந்து என்ன சொல்கிறார்? எங்கள் தேவனாய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நிலும், உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றான். இந்த வசனத்தின்படி ஆசாவும் கர்த்தரிடத்திலிருந்து ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை அறிந்திருந்தான். நம்முடைய தேவனாய கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருப்பது எத்தனை பாக்கியமான ஒரு காரியம் இல்லையா? உங்களுடைய வாழ்க்கையிலேயும் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற ஜெயத்திற்கு கர்த்தரையே சார்ந்து கொள்ளுங்கள். அதற்காக நாம் எதையுமே ஆயத்தம் பண்ண வேண்டாம் என்பது அர்த்தமல்ல. நாம் குதிரையை யுத்த நாளுக்காக ஆயத்தம் செய்ய வேண்டியது அவசியம். எதிர்காலத்தை சந்திக்க நாம் நம்மை தயார்படுத்துவது அவசியம். ஆனால் ஜெயமோ கர்த்தரால் வரும். எனவே நாம் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து காரியத்தை ஆயத்தப்படுத்துவது அவசியமானது. நீங்களும் கிறிஸ்துவின் மேலே நம்பிக்கை வைப்பதனாலே அவரிலே இளைப்பாறுதலை பெறுவீர்கள். ஜெபிப்போமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலேயும் நீதிமொழிகளின் புத்தகத்திலே நாங்கள் கற்றுக்கொண்ட பல்வேறு சத்தியங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஞானத்திலே பெரியப்படுகிறவர்களாய் காணப்பட கர்த்தர்தாமே காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் வாயின் வார்த்தைகளை குறித்து நாங்கள் எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்தரலும். கர்த்தாவே, யாரும் இல்லாத நேரத்திலே அந்த மனிதர்களை குறித்து நாங்கள் பேசாதபடி எங்கள் உதடுகளை காத்துக்கொள்ள உம்முடைய கரங்களிலேயே நாங்கள் படைக்கிறோம். தகப்பனே, எங்களுடைய வாழ்க்கையிலே வெற்றியை தருகிறவர் நீர் என்பதை எங்களுக்கு நினைவுபடுத்தினீர். உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற யார் யார் தங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு முக்கியமான வெற்றிக்காக, ஜெயத்திற்காக எதிர்பார்த்து ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறார்களோ, கர்த்தர்தாமே அவர்களுக்கு ஏற்ற வெற்றியை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். தவறான வழிகளிலே, குறுக்கு வழிகளிலே யாரும் சென்று வெற்றியை பெற்றுக்கொள்ள முயற்சிப்பார்கள் என்றால் தங்கள் தவறை உணர்ந்து கொள்ளும் உணர்வுள்ள இருதயத்தை தாரும். ஜெயமோ கர்த்தரால் வரும் என்ற எண்ணத்திலே நாங்கள் உம்மை சார்ந்து கொண்டு உமக்கு பிரியமாய் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் வாழ ஒவ்வொரு நாளும் கருத்துள்ளவர்களாய் இருக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். நீதிமானாக இருக்கும் நாம் நம்மிடம் இருக்கும் அனைத்து விதமான ஆசீர்வாதங்களையும் பிறருடன் பகிர்ந்து கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றால் ஆசீர்வதிக்கப்படாதவர்களுடன் நாம் நம்மிடம் இருக்கும் குணநலன்களையும் நம்மிடம் இருக்கும் நல்ல பொக்கிஷங்களையும் பகிர்ந்து கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதை இந்த தியானத்தில் கவனித்தோம். அதாவது ஏழையின் கூக்குரலை கேட்க மனதில்லாதவர்களாக இருக்காமல் நம் ஐஸ்வர்யத்திலிருந்து ஏழைகளுக்கு கருணை காட்டி நம்மிடத்தில் உள்ளதை பகிர்ந்து கொள்ள வேண்டும். நாம் உண்மையாக நீதிமான்களாக இருப்போம் என்றால் நான் பிசுனித்தனம் இல்லாமல் பிறருக்கு கொடுக்கிறவர்களாக இருப்போம். வைத்து கொண்டு வஞ்சனை செய்ய மாட்டோம். ஆகவே பிரியமானவர்களே, உங்கள் சபையிலோ உங்கள் வீட்டில் அருகிலோ ஏதேனும் ஏழைகள் இருப்பார்கள் என்றால் அவர்களுக்கு உதாரத்துவமாக கொடுங்கள். ஆசீர்வாத பிரசங்கத்தை கேட்பது மட்டுமல்லாமல் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வது மட்டுமல்லாமல் பெற்றுக்கொண்ட அந்த ஆசீர்வாதங்களை பிறருக்கு கொடுத்து மகிழ பழகுங்கள். ஏனென்றால் கொடுத்து பழகின நீதிமான் ஞானவானாய் இருக்கிறான். இந்த ஞானவான் பட்டணங்களை ஏறி பிடிக்கிறவனாகவும் இருக்கிறான். இப்படி இருக்க நீங்கள் உங்கள் வாழ்வில் உங்களுக்கு எதிராக செயல்படுகிறவர்களை குறித்து கவலைப்பட வேண்டாம் என்றால் தேவனே அவர்களை சந்திப்பார். நீங்கள் நியாயத்தீர்ப்பின் நாளென்று சந்தோஷப்பட்டு மகிழ்வீர்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார். யோபு 5:10.